ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். ரீசெண்டாக இந்தியன் டீம் அவங்களோட T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணாங்க. இதில் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருந்தவங்க யாரெல்லாம் 2026 T20 வேர்ல்ட் கப்பில் இருக்க போகிறாங்க, மேலும் புதிய வீரர்கள்லாம் யாரெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கீ ரோல்லாம் என்ன அப்படின்ற டீப் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரோஹித் சர்மா தலைமையில் 2024 நடந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா இரண்டாவது முறையாக கப் அடித்து சரித்திர சாதனை படைச்சாங்க. இந்த அணியில் இடம்பெற்றிருந்த 15 வீரர்களில் 8 பேருக்கு மட்டுமே 2026 T20 வேர்ல்ட் கப்பில் இடம் கிடைச்சிருக்கு. மீதமுள்ள 7 இடங்களுக்கு புதிய மாற்று வீரர்களை BCCI நிர்வாகம் தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வீரர்கள்லாம் யார், அவங்களோட கீ ரோல்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். 2024 T20 வேர்ல்ட் கப்புக்கு பிறகு டீமோட கீ பிளேயர்ஸான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர் போன்றோர் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சாங்க. இந்த 3 இடங்களும் காலியாக தான் இருக்குது இப்போது. இதை தவிர்த்து 2024 T20 ஸ்குவாடில் இருந்த 4 வீரர்களை BCCI தேர்வுக்குழு அதிரடியாக நீக்கியிருக்கிறாங்க. அவங்க ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார். ரிஷப் பண்ட் 2025 நிறைய வாய்ப்புகள் T20 போட்டியில் விளையாடுறது கிடைச்சது. எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால ரிஷப் பண்ட்டை ஓரம் கட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் பிளேஸில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நீக்கியது பலருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு இருக்கக்கூடிய கடும் போட்டியினால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா ஓப்பனராக இறங்க போகிறவர் அபிஷேக் சர்மா நம்பர் 1 பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. அடுத்து பவுலிங் யூனிட்ஸ் பொறுத்தளவுக்கு முகமது சிராஜ் நீக்கிட்டு பும்ரா மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யுஸ்வேந்திர சாகல் இந்தியன் டீம்லேருந்து காணாமலே போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 2024 T20 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் யுஸ்வேந்திர சாகல் இந்தியன் டீமில் எதுலேயுமே இடம் பிடிக்கல. நீக்கப்பட்ட மற்றும் ஓய்வு பெற்ற பிளேயர்ஸுக்கு பதிலாக 7 புதிய பிளேயர்ஸை இந்தியன் டீமில் T20 ஸ்குவாட் வேர்ல்ட் கப் 2026க்கு தேர்வு பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு அபிஷேக் சர்மா ICC தரவரிசையின்படி நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனாக இருக்கார். அவரோட பர்ஃபார்மன்ஸை தெரிக்கும் விதமாக இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா பொசிஷனுக்கு அபிஷேக் சர்மாவை டீமில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செகண்டாக மிடில் ஆர்டரில் விராட் கோலி இடத்திற்கு பலம் சேர்ப்பதற்காக திலக் வர்மாவை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபினிஷிங் ரோலில் ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே ஆல்ரெடி இருக்காங்க. இருந்தாலும் இந்த பிளேஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் பிளேயர் தேவை அப்படின்ற மாதிரி ரிங்கு சிங் டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் வாஷிங்டன் சுந்தர் மாற்று ஆல்ரவுண்டராக தேர்வு செஞ்சுருக்காங்க. பவுலிங் யூனிட்ஸில் பொறுத்தளவுக்கு ஹர்ஷித் ராணாவை மாற்று வேகப்பந்து வீச்சாளராக தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸ்பின்னிங் யூனிட்ஸில் வருண் சக்கரவர்த்தி இப்போதைக்கு நம்பர் 1 T20 ஸ்பின்னராக இருக்கார். அதனால் ஸ்பின்னிங் யூனிட்ஸில் பொறுத்தளவுக்கு அவரோட பவுலிங் மிரட்டும் நிலையில் இருக்குது. ஸோ அவர் ஃபுல் டைம் ஸ்பின்னராக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக இஷான் கிஷான் அணியில் புதிய என்ட்ரியை கொடுத்துருக்காரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு மாற்று விக்கெட் கீப்பராக இடம்பெறுவார் அப்படின்னு தேர்வு அணி சொல்லியிருக்கு. ஸோ இந்த 7 சேஞ்சஸ் தான் 2026 T20 வேர்ல்ட் கப் இந்தியன் டீம் ஸ்குவாடில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். 2024 அணியிலிருந்து 2026 T20 வேர்ல்ட் கப்புக்காக தக்க வைக்கப்பட்ட 8 பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்துருவோம். முதல்ல கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் சிங் யாதவ், சஞ்சு சாம்சன், சிவம் தூபே. இந்த 8 பிளேயர்ஸ் திரும்பவும் 2026 T20 வேர்ல்ட் கப்பில் இடம்பெற்றிருக்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியன் டீமோட இந்த தக்க வைக்க பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு. ஸோ இந்தியன் டீமோட இந்த இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.